இங்கே ஒரு சீஸ் கடையை காட்டுறாங்க. அப்பாவும் பொண்ணும் தான் சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு சொல்கிறாங்க சீஸ் காம்படிஷன் இருக்குப்பா, போய் நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் சரி போகலாமேன்னு அப்பாவும் பொண்ணும் போகிறாங்க. போய் எப்போ போயினாலும் அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் இல்லைன்னா தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கிது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணும் வளர வளர அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு சீஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை கற்றுக்கிட்டு எப்படியும் அந்த பொண்ணும் பெரிய பொண்ணாக வந்துடும். அவளே தனியாக சீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு வளர்ந்துட்டான். அப்பயுமே அந்த காம்படிஷன் வருது, வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா வந்து வேணாம்மா, எப்போ போனாலுமே நமக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் இல்லைன்னா தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கிது, நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது, போவேணாங்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அப்பா அந்த பொண்ணு செஞ்ச சீஸை பார்க்குறாரு. அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த சீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரின்னா காலையில் விடிஞ்சோடனே அந்த சீஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு போகலாமா, வாமா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குது. போய் அங்கே செப்பு முன்னாடி வைக்கிறாங்க. செப்புலாம் அதை தின்னு பார்க்குறாங்க. அந்த சீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பொண்ணு நான் பண்ண சீஸ்ப்பா அப்படிங்க அந்த பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது கிடச்சிருக்கு.